Hello friends, welcome to Sally's Kitchen. Hello friends, welcome to Sally's Kitchen. வாங்க, சாப்பிட்டீங்களா? நிறைய பேர் லைவ்ல காணோம். எங்க போயிட்டீங்க எல்லாரும்? இன்னைக்கு பியூட்டி டிப்ஸ் தரேன்னு சொன்னேன் உங்களுக்கு. காலையில் லைவ்ல சொன்னேன். ஹெர்பல் ப்ளீச் பற்றி நான் சொல்லித்தரேன். டெய்லி ஒன்று ஒன்று சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Sally's கிச்சன். வாங்க, உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீட்டிலேயே நமக்கு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டு, ஃபேஸ்க்கு போடுற ப்ளீச் நல்லா நமக்கு வீட்டிலே இருக்கும். நம்ம ஓட்ஸ் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, நிறைய பேர் ஓட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஓட்ஸ் பாருங்க, அதை கொஞ்ச நேரம் எடுத்து பாலில் ஊற வச்சிடணும். பாலில் ஊற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா அப்படி மசிச்சிங்கன்னா நல்லா மசியும். அது நீங்கள் எடுத்து நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் காஞ்ச கழுவிட்டு படுத்துக்கோங்க. காலையில் ஃபேஸ் பார்த்துங்க பிரைட்டாக இருக்கும். இது நிறைய பேர் யூஸ் பண்ணது கிடையாது. உண்மையிலே நல்ல நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் போய் பார்லரில் போய் கெமிக்கல் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறது பதிலாக இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். ஃபேஸும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது, நம்ம சாப்பிட்ற பொருள் தான். ஒரு 2 சொட்டு தேனும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பால், ஓட்ஸ், ஒரு 2 சொட்டு தேன் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா கையில் அப்படி குழச்சிங்கன்னா நல்லா குழைய வரும். அதை எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.